சிலிண்ட்ரு வேணும் அது வேணும் 4000 அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் 4000 அனுப்ப சொன்னிச்சு. சண்டை போட்டுட்டு 2000 அனுப்பியிருக்கேன். இப்போ தானே வாங்கினேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் காசை எதிர்பார்க்கலைங்கம்மா. நான் போய் வேலை செய்கிறது என் பேர பிள்ளைங்களுக்காக, என் பையன் சரியில்லைனா அந்த பிள்ளைங்கள வளர்க்கணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் ஒரு பீ மூத்திரம் வர்றது கேவலம் இல்லைங்க. இது நம்ம உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பொய் இல்லை, நேர்மையான வார்த்தை. இவங்க முன்னாடி நான் பொய் சொல்கிறேன்னா இப்போ அவங்க போய் இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுங்கள் வேணாம். இன்றைக்கும் மருமவளை பார்க்கல, மகளாக பார்க்குறேன். இப்போ நீ போய் நான் வந்து கூப்பிட்டேன்னா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. எத்தனை வாட்டி கூப்பிடுறது? இப்போ நான் பிள்ளைங்கன்னு தான் இது பண்ணேன். இதுக்கு மேலே என்னால் அவங்க புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு, என் மகனும் என் பேச்சை கேட்குமா. நானும் ஒண்டிக்கார பொம்பளை தான், எனக்கும் யாரும் ஒத்தாசை பண்ணுறவங்க இல்லை. என் மகனும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா யாருக்கும் இது பண்ணாமல் நம்ம பிள்ளைங்களை கௌரவமாக வளர்க்கணும் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். 2 கேட்கலங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரும் முடுவோங்கம்மா, அதான் நான் சொல்ல முடியும்.